ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஒரு வழியாக குரூப் 2 எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு 2 டேஸ் ஆச்சு. எல்லா சேனல்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன், ஆன்சர் கீஸ் அதெல்லாம் எல்லா ஆஸ்பிரன்ஸும் பார்த்துருப்பீங்க. பார்த்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் வந்து இருப்பீங்க. ஸோ நம்மளில் நிறையா தேர்வர்களுக்கு வந்துட்டு இது கடைசி தேர்வாக இருக்கலாம், சிலருக்கு இதுதான் முதல் முறை எழுதுகிற தேர்வாக இருக்கலாம். இன்னும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பல தேர்வு எழுதி இது ஒரு வாய்ப்பாக எழுதியிருந்திருக்கலாம். அந்த மாதிரி ஒரு மிக்சடு ஆஸ்பிரன்ஸ் நம்ம நிறையா பேர் இருக்கோம். ஸோ முதலோ கடைசியோ அது வந்து இந்த தேர்வுக்கு மட்டும்தானே தவிர நம்மளோட முயற்சிக்கும் நம்மளோட தன்னம்பிக்கைக்கும் கிடையாது. ஸோ ஒரு பழமொழி ஒரு வரிகள் ஒன்று சொல்லுவாங்க, சென்றது இனி மீளாது, இன்று புதியதாய் பிறந்தோம் என்று என்னடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அது முடிஞ்சிருச்சு. இனி நம்ம அதை எதுவுமே மாற்ற முடியாது. எக்ஸாம் ஈஸியோ மாடரேட்டோ டஃப்போ அந்த கேட்டகரியெல்லாம் முடிஞ்சிடுச்சு. இனி அதனால் நம்ம எழுதின எக்ஸாமை நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நல்லா எழுதினவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். நெக்ஸ்ட் லெவல் போயிட்டு எக்ஸாம் கிளியர் பண்ணி ஒரு நல்ல போஸ்டிங் எடுக்கணும் அப்படிங்கிறது என்னோடய விஷஸ். இந்த வீடியோ மெயினாக யாருக்காக அப்படின்னா வந்துட்டு எக்ஸாம் ஒழுங்காக பண்ணல, நல்லா எழுதலை, இந்த வாய்ப்பை தவற விட்டுட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்மளுக்கு ஒரு திருக்குறள் தெரியும். நம்மளுக்கு இதனால் இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படின்னு ஒரு குறள் இருக்குது. அதோட அர்த்தம் என்னென்னா வந்துட்டு இந்த செயலை இந்த காரணத்தால் இந்த நபர்கிட்ட கொடுத்தோன்னா அதை அவங்க வெற்றிகரமாக முடிச்சு தருவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம வந்துட்டு இந்த எக்ஸாம் விட இன்னும் பெட்டராக நம்ம டிசர்விங் அப்படிங்கிறனால இது நம்மளுக்கு கிடைக்கல, இதை விட ஒரு பெட்டரான பொசிஷனுக்கு பெட்டரான எக்ஸாமுக்கு நம்ம டிசர்விங், ஒரு பெட்டர் ஜாபுக்கு நம்ம டிசர்விங்கிறனால இது நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னு நம்மளே வந்துட்டு ஒரு என்கரேஜ் பண்ணிட்டு இதோட சோர்ந்துடாமல் அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம மூவ் ஆன் ஆகணும். ஸோ எல்லாருமே விடாமுயற்சி, நான் முன்னே சொன்ன மாதிரி முதல் கடைசி அப்படிங்கிறது இந்த தேர்வுக்கு மட்டும்தானே தவிர நம்மளோட முயற்சிக்கு கிடையாது. ஸோ எவ்வளோ தடைகள் வந்தாலும் நம்மளோட இலக்கை நோக்கி நம்ம போய்கிட்டே இருக்கணும். அதை ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சாக இந்த எக்ஸாமை எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகணும். ஸோ ஆல் தி பெஸ்ட்.